காமனாவே நார்மல் டெலிவரின்னு வர்றப்போ பேபிஸோட ஹெட் ஷேப் லைட்டா மாறுறது உண்டு. எங்க பேபி நார்மல் டெலிவரியில பிறந்திருந்தாலும் ஃபோர்சப் மெத்தட்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க டெலிவரிக்கு. அதனால ஹெட்ல ஒரு சைடு மட்டும் சின்னதா ஒரு வீக்கம் இருக்கும். ஸோ இந்த வீடியோல எங்க குழந்தை தலைக்கு ஒரு பிலோ வச்சிருக்கோம் பாருங்க. இந்த பிலோ யூஸ் பண்றது மூலமா ஹெட்டோட ஷேப்பை கொஞ்சம் நார்மலாக்க முடியும். ஸோ இந்த பிலோ பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் சீட் பிலோ, அதாவது கடுகு பிலோ. பேபிஸ் நார்மலாவே படுத்திருக்கும் போது தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புவாங்க. அப்படி எங்க பேபி தூங்காம முழிச்சு விளையாண்டு படுத்துட்டு இருக்கும் போது இதை வைப்பாங்க. டு பி வெரி ஃபிராங்க், இது சயின்டிபிகலி ப்ரூவன் மெத்தட் கிடையாது. ஆனா குளிப்பாட்டும் போது தலையை உருட்டுறதுன்னு ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுவுமே சயின்டிபிகலி ப்ரூவன் கிடையாது. ஆனா உங்க வீட்ல இருக்க பெரியவங்க கேளுங்க, கண்டிப்பா அந்த மெத்தட் ஒர்க் ஆகும். என் ஒய்ஃபோட அம்மா பேபியை குளிப்பாட்டும் போது தலையை உருட்டி விடுவாங்க. நாங்க இந்த பிலோவும் யூஸ் பண்றோம். பேபியை முத கையில வாங்கின எனக்கு தெரியும் ஹெட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. டெய்லி காலையில ஒரு ஹாஃப் அன் ஹவர், சாயங்காலம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதுல படுக்க. ஸ்டில் ஒரு சின்ன வீக்கம் எங்க பேபிக்கு இருக்க தான் செய்யுது. ஆனா முன்ன இருந்ததுக்கு ரொம்பவே பரவாயில்லன்னு சொல்றோம். இந்த கடுகு தலகணியா தான் இந்த மஸ்டர்ட் சீட் பிலோவையும் டேக் பண்ணியிருக்கேன். வேற சில ப்ராடக்ட்ஸையும் டேக் பண்ணியிருக்கேன். எங்க குழந்தையோட நல்லதுக்காக தான் இதை பண்றேன். உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா நியூ பார்ன் பேபிஸ் ஃபர்ஸ்ட் 40 டேஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க.